ஹைடி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நிறைய வந்து அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அப்டேட் அப்படின்னா 1 வீக் முன்னாடி வந்துச்சு இந்த அப்டேட். ஸோ அந்த அப்டேட் பற்றி நீ பேச போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இது நிறைய டிப்ஸ் கூட ஒளிஞ்சிருந்துச்சு. ஸோ மறக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்டேட்ல இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்டேட் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வாட்ஸ்அப் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து தள்ளி இருந்துச்சு. ஐ மீன் லோகோ வந்து குட்டி ஆகிட்டு நம்மளுடைய நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஆகிட்டு ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வாட்ஸ்அப். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு எப்பவுமே அர்ச்சிவ் சாட் வந்து கீழே தான் கொடுத்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு மேலே கொடுத்துட்டாங்க. ஐ மீன் டெலிகிராமில் இருக்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான ஃபீச்சர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் டே வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த பின் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம்ல. ஸோ இந்த பின் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் கேலரி இருந்து கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுவோம். ஸோ சென்ட் பண்ண வர பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஒன்று நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஃபோட்டோவை போகாமல் ஒரு சின்ன ஒரு என்னமோ ஒரு பாக்ஸ் மாதிரி போகும். ஸோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்துடும். ஸோ நான் ஒரு தடவை தான் அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த ட்ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பின்ன நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம ஆடியோ சென்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஆடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செர்ச் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஐ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ வந்து செர்ச் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த மேலே செர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம எந்த ஆடியோ வந்து தேடி அனுப்ப போகிறோமோ அந்த ஆடியோ வந்து ஈஸியாக சென்ட் பண்ண முடிஞ்சு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இமோஜி அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டிக்கரை அந்த ஃபோட்டோஸ் மேலே வந்து போட்டுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமோஜிஸ் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அப்டேட்டில் இந்த இமோஜி இருக்குது. இந்த இமோஜி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் மொழியோ இல்லைனா ஏதாச்சும் மொழியோ வந்து இமோஜி வந்து போட்டுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இமோஜி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செர்ச் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த செர்ச்சில் நீங்கள் வந்து என்டர் பண்ணி எந்த இமோஜிஸ் நீங்கள் போடணுங்களோ சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்க ட்ரிக்ஸ் தான் ரொம்ப வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாரும் தேடி இருந்த ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். பட் நம்ம வாட்ஸ்அப்பில் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா டெலிகிராம்லையோ ஒரு பிக்கை நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹச்டியாக போய் சேரும். பட் இதுவே நம்ம வாட்ஸ்அப் அனுப்புறோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுவோம். பட் இப்போ இந்த கொடுத்த அப்படியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி மாறாமல் ஐ மீன் ட்ராப் ஆகாமல் ஸோ அப்படியே சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் இருக்கும். அந்த டேட்டா யூசேஜ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பிக்சர் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்துப்பாங்க. ஃபோட்டோ குவாலிட்டி அந்த கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்னோட பெஸ்ட் குவாலிட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது ஹச்டி பிக்ஸ் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இனிமேல் இந்த வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஹச்டி பிக்கை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அப்டேட் எல்லாமே சொல்லிட்டு அதுவும் இது நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வச்சுக்கலாம். பட் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோலேருந்து பார்க்குறேன். ஸோ சி யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.